கடைசி நேரத்தில் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த முக்கிய சங்கம் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றுத்தர இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைப்பாடுகள் தான் மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவிலே மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் அதே போல ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த இணைப்பு விழா என்பது ஒரு புறம் நடந்து கொண்டு இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமான பிரச்சாரங்களும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே சின்ன சின்ன சங்கங்களாகட்டும் அதே போல அமைப்புகளாகட்டும் ஜாதி ரீதியான கட்சிகளாகட்டும் ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும் என அனைத்துமே அதிமுகவிற்கு தினம் தினம் ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது அப்படித்தான் நேற்று தினம் ஒரு முக்கியமான நிகழ்வும் என்பது நிகழ்ந்திருக்கிறதாம். தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர் சங்கத்தின் மாநில தலைவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்குத்தான் என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்பை அதிமுகவிற்கு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் RM சண்முகநாதன் அவர்கள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார். நேரில் சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு எங்களுடைய முழு ஆதரவு என ஆதரவு நிலைப்பாட்டையுமே தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அதாவது விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் தம் சங்கத்துடைய முக்கியமான நபர் தான் தலைவர் தான் சண்முகநாதன். அவர் தான் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை வழி இல்லத்திலே நேரடியாக சந்திப்பு நடத்திவிட்டு அவருடைய அந்த சங்கத்துடைய கோரிக்கைகளையும் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகள் என்பது அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்ட பின்பு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகள் கொடுத்தது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்குத்தான் என அந்த சங்கம் என்பது அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. இப்ப சின்ன சின்ன இயக்கங்கள் கூட சரிங்க, அதே சின்ன சின்ன இயக்கங்களாகட்டும் அதே போல சின்ன சின்ன சங்கங்களாகட்டும் அனைத்துமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பது கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல். மறுபடியும் திமுகவுடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்தால் இன்னும் 10 லட்சம் கோடி என்பது கடன் என்பது அதிகரிக்குமே தவிர மற்ற எதுவுமே ஏற்பட போவது கிடையாது. தமிழகத்திலே கஞ்சா போதை பிரச்சனை, அதை மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான், கற்பழிப்பு கொலை கொள்ளை பிரச்சனை தான் அதிகரிக்கும் என தற்சமயம் வரைக்கும் அதிமுகவின் சார்பாக குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டக்கூடிய இந்த வேளையிலே தினம் தினம் அதிமுகவிற்கு ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பது ஒரு புறத்திலே நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறத்திலே அதிமுக தனி பெரும்பான்மை 2026 தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டும். தனி பெரும்பான்மை என்பது மட்டும் நிரூபிக்காமல் இருந்தால் அதற்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதற்குத்தான் வருகிற சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.